அஸ்ஸலாமு அலைக்கும். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தியானிக்க முடிவு செய்தார். மேலும் ஹிரா குகையில் அவர் அடிக்கடி தியானம் செய்து வந்தார். இந்த உலகில் நிலையை எப்படி சரிசெய்வது என்று ஆழ்ந்து சிந்தித்தார். தனிமையில் அந்தக் குகையில் அவர் தஞ்சமடைந்து இருப்பார். ஒருநாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து வஹியை, இறைச்செய்தியை கொண்டு வந்தார். படி என்று கூறினார். அவர் இயல்பாகவே, நான் படிப்பறிவில்லாதவன் என்றார். அதற்கு, உன் இறைவனின் பெயரில் படி என்று கூறப்பட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து வரும் இக்கருத்து, அல்லாவின் பெயரில் நீங்கள் எதையும் செய்ய முடியும். இதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் பெயரில் எதுவும் அசாத்தியமில்லை. நீங்கள் எதையும் அல்லாவின் பெயரில் தொடங்கினால் அது சாத்தியமற்றது என்ற எண்ணமே இல்லாமல் போகும். நீங்கள் அல்லாவின் உதவியை நாடினால் அனைத்தும் சாத்தியமாகிவிடும். மனிதருக்கு போகப் போக அசாத்தியம் போல் தோன்றும் ஒன்று அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானது. அவர் அதை உங்களுக்காக நிகழ்த்திவிடுவார். அதாவது, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் அசாத்தியமில்லை. முதல் இறைவசனங்கள். உன் இறைவனின் பெயரில் படி. இதுவே முதல் வசனங்கள். அவர் மனிதனை ஒரு உறைந்த இரத்தத் துளியிலிருந்து படைத்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அதிசயமான வசனங்கள்! இவை படிப்பதையும் அல்லாவின் பெயரைப் பயன்படுத்துவதையும் கற்றுத்தந்த தொடக்க வசனங்கள். நீங்கள் ஏதாவது அசாத்தியம் என்று நினைத்தால் அல்லாஹ் அதை சாத்தியமாக்கிவிடுவான். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு அளிப்பான். ஏனெனில் நீங்கள் அது எல்லாம் அல்லாவின் பெயராலும் அல்லாவின் உதவியுடனும் தொடர்ந்து அல்லாவின் துணையை நாடியும் செய்தீர்கள். யா ரப், யா